புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த லேப்டாப் டீல்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. லேப்டாப் டீல்ஸ் பார்க்கணுன்னா நிறைய இருக்குங்க. அதுலேயும் வந்து எப்போ பார்த்தாலும் எக்ஸ்க்ளூசிவாக யார் வரா அப்படின்னு பார்த்தா மறுபடியும் அசூஸும் லெனோவும் தான் ரொம்ப ஹைலைட்டடாக ஃபீல் ஆகுது. மற்றபடி வந்து டெல் ஒரு பக்கம் இருக்கு. ஹெச்பியில் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவான பிரைசிங் நீங்க பார்க்க முடியும். அதாவது பிரைஸ் டு ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம எப்படி போன்ஸ்ல பேசுறோமோ அந்த மாதிரி லேப்டாப்ஸ்ல ஹெச்பி நல்லாவே பண்றாங்க. இருந்தாலும் ஆஃப்டர் சேல் சப்போர்ட் ஒரு பக்கம், ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா வாங்கின ப்ராடக்ட்ல கிடைச்ச திருப்தி இப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு வைங்களேன், அதுவும் கன்சியூமர் ரிவ்யூஸ் படிச்சு பார்த்தாலே ஓரளவுக்கு கொஞ்சம் மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்ட மாதிரியே ஃபீல் ஆகுது யாரு ஹெச்பி. பட் இதுவே வந்து அசோஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் சைடில் இருக்கு. அதே மாதிரி லெனோவும் பாசிட்டிவ் சைடில் இருக்கு. டெல்லு கூட ஓகேன்னு சொல்லலாம். ஸோ இப்படி தான் இருக்கு. ஏசர் கூட நான் பார்க்குறேன். ஏசர்லையும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான மாடல்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதில் இன்னொரு ப்ரைம் பாயிண்ட் சொல்லி ஆகணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், லேப்டாப்ஸ்லேயும் ஃபோன்ஸ் மாதிரியே டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் உண்டு. என்னன்னா கேமிங் லேப்டாப்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு ப்ரொஃபஷனலா ஆஃபீஸ் ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி ஈஸி டு கேரி அரௌண்ட் டைப்ல, அதாவது ஸ்லிம்மா ஸ்லீக்கா லைட் வெயிட்டா அந்த மாதிரி லேப்டாப்ஸும் உண்டு. அதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க கோர் i7 கோர் i5 பார்க்க முடியும். 10th 11th 12th ஜென்லாம் பார்க்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் மாறும். பட் இதுல வந்து என்ன டிஃபரன்ஸ், இப்போ கேமிங் எக்ஸ்க்ளூசிவா நீங்க பார்க்கக்கூடிய லேப்டாப்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா திக்கா இருக்கும், ஹெவியா இருக்கும். அதே இதே கோர் i7 கோர் i5 Ryzen 7 இப்படிலாம் நம்ம பார்க்குறோம்ல, இதே ப்ராசஸர் அதுலயும் இருக்கும். அதாவது நீங்க வந்து ஒரு 60,000 70,000ல ஸ்லிம்மா ஓகேயா, நல்ல ஸ்லீக்கா லைட் வெயிட்டா ஒரு லேப்டாப் பார்ப்பீங்க. அதே மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் அப்படியே கொஞ்சம் திக்கா ஓகே, நல்ல திக்கா கொஞ்சம் ஹெவியா, கொஞ்சம் கேமிங் எஸ்தெட்டிக்ஸோட, ஒரு டிஃப்ரெண்டான டிசைன் லாங்குவேஜோட, கொஞ்சம் லைட்டிங் எஃபெக்ட்ஸோட, ஸோ இந்த மாதிரியான லேப்டாப்ஸும் நீங்க பார்ப்பீங்க. பட் இந்த கேமிங்காக வரக்கூடிய லேப்டாப்ஸ்ல என்ன அட்வான்டேஜ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கூலிங் மெக்கானிசம் பெட்டரா இருக்கும். ஸோ கூலிங் மெக்கானிசம் பெட்டரா இருக்கிறதுனால கன்சிஸ்டன்டா அது என்ன பண்ண முடியும்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். வேற இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இந்த 16GB ரேம் 8GB ரேமோட ப்ரொஃபஷனல் யூசர்ஸ் மாதிரி, எப்படின்னா இந்த ஆஃபீஸ் ப்ரொஃபஷனுக்கு, டாக்குமெண்ட்ஸ்க்கு, ப்ரெசன்டேஷனுக்கு, எங்கனாலும் எடுத்துட்டு போய் ப்ரெசென்ட் பண்றதுக்கு, ஸோ இதுக்கு யூஸ் பண்றதுக்குன்னு வரும்போது என்ன பண்ணா நல்ல கோர் இருக்கும். எஸ்ஓஎஸ் சூப்பரா இருக்கும். அதாவது உள்ள இருக்கக்கூடிய சிபியூ எல்லாமே நல்லா தான் இருக்கும். சம்டைம்ஸ் இன்டகிரேட்டட் ஜிபியூ ஓட வரும். ஸோ இதெல்லாமே நல்லா தான் இருக்கும். பட் ஒரு ரியல் டைம்ல நீங்க இன்டென்சிவான டாஸ்க் கொடுத்து டெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நல்லாவே சூடாகும். ஸோ அது நம்ம மைண்ட்ல இருக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன தெரியுதா, மொத்தம் உங்களுக்கு லுக்கு வேணுமா இல்லைனா வந்து பெர்ஃபார்மன்ஸ் வேணுமா, அதாவது ஈஸி டு கேரி அரௌண்ட் வேணுமா, இல்லைனா அடிக்கடிலாம் எடுத்துட்டுலாம் போக மாட்டேன், எப்பயாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகும்போது கேம் ஆடி வெறுப்பேற்றுறது கொண்டு போவேன், இருந்திருக்காங்க, பார்த்துருக்கேன். ஸோ அப்படின்னா ஓகே, இந்த மாதிரி நீங்களே உங்களை கேட்டகரைஸ் பண்ணிக்கோங்க, எது வேணும் அப்படின்னு சொல்லி நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரவீன் தனபாலன் கூட என்ன பண்ணியிருக்காப்லன்னா அவரோட அனுபவத்துல இருந்து ஓகேயா, எந்த லேப்டாப் என்னென்ன மாதிரியான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டீலில் இந்த மாதிரியான லேப்டாப்ஸ் வாங்குறது ஓரளவுக்கு ஒர்த்தாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரவீன் தனபாலன் ப்ரோவோட ஃபீட்பேக்ஸை பார்க்கலாம். ஹாய் கைஸ், ஹாய் சிவா ப்ரோ. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இப்போது என்னென்னா, இப்போது சேல் வர போகிறது இல்லைங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்ச லேப்டாப்ஸ் எப்படி சொல்கிறது, எல்லா லேப்டாப் வாங்கணும்னு அவசியம் இல்லை, எல்லா லேப்டாப் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. சில லேப்டாப்ஸ் ஒர்த்தாக இருக்கலாம். ஸோ அதை நான் சொல்கிறேன். பட் சொல்கிறதுக்கு மாதிரி ஒரு விஷயம் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். என்னென்னா, நீங்கள் லேப்டாப் எடுக்கிறேங்கிற போது வெறும் ரிவ்யூ மட்டும் பார்க்காதீங்க. அதில் என்ன ஸ்பெக் இருக்குது, அந்த லேப்டாப்பில் உள்ளே போனீங்கன்னா டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் வந்து லேப்டாப்போட சீரியல் நம்பர் இருக்கும். அந்த சீரியல் நம்பர் நெட்டில் சர்ச் பண்ணுங்கள், இல்லை யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். எக்ஸாக்டாக சீரியல் நம்பர் வரலனாலும் பரவாயில்ல, அதுக்கு சிமிலராக இருக்க லேப்டாப்ஸ் வருங்க. அந்த லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸோ இல்லைனா வந்து அந்த லேப்டாப்போட ஃபீச்சர்ஸு அதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். அதில் இருக்க டிஸ்பிளே எப்படி இருக்குது பாருங்கள், நம்பர் ஆஃப் போர்ட்ஸ் பாருங்கள், கூலிங் எப்படி இருக்குது பாருங்கள். கூலிங்கிறது ஒரு லேப்டாப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அந்த கூலிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த கூலிங் தான் ஃபஸ்ட்டு வந்து மற்ற எல்லா விஷயத்தையும் இது பண்ணும். சில பேருக்கு வந்து இவ்வளோ டெம்பரேச்சர் மடியில் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. சில பேருக்கு, அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கெலாம் வந்து மேபி கொஞ்சம் காஸ்ட்லியான லேப்டாப் வாங்குற மாதிரி இருக்கலாம். ஏன்னா நீங்கள் ப்ரைஸ் அதிகமாக போக போக லேப்டாப்போட கூலிங்கோ இல்லை மற்ற டிஸ்பிளே குவாலிட்டியோ இல்லை டிஸ்பிளேயோட கலர் ரிப்ரொடக்ஷனோ இதெல்லாமே மாறலாம். நம்பர் ஆஃப் போர்ட்ஸ்லேருந்து ஸ்பெக்கு மட்டும் பார்க்காதீங்க. அதாவது சிபியூ என்ன இருக்குது, ஜிபியூ என்ன இருக்குதுன்னு பார்க்காதீங்க. ஓவரால் பேக்கேஜுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. ஸோ அடுத்து வந்து எனக்கு இப்போ ரேண்டமாக நான் பார்க்குறதெல்லாம் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து டெல் Ryzen 5 ஹெக்ஸா கோர் இருக்குது.
5600H. இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் ஏஎம்டியில் 6000 சீரிஸ் வந்திருக்கு. ஆனால் உங்களுக்கு இப்போ அந்த 6000 சீரிஸையும் இன்டெலோட 12th ஜென்ரேஷன் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். 12th or 13th போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இன்டெலோட லேட்டஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்து நல்லா இருக்குது. பட் ஆனால் இன்டெல் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ அவங்களோட லேட்டஸ்ட் ஜென் வந்து நல்லா இருக்குது. ஸோ இந்த டெல் Ryzen 5 எக்ஸா கோர் வந்து பார்த்தீங்கன்னா Ryzen 5 5600H வரும். ப்ளஸ் இதில் RTX 3050 வரும். ஓகேங்களா? இதில் நீங்கள் ஒரு விஷயம் என்ன பார்க்கணுன்னா, இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இப்போ 70,000 ரேஞ்சிலே வந்து RTX 3050 வருது. 1 lakh ரேஞ்சிலையும் RTX 3050 வருது. இதில் வந்து நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஆல் டீட்டெயில்ஸ் போங்க, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் போங்க. போனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சில லேப்டாப்ஸில் இந்த டீட்டெயில்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பவர் அடாப்டர் வந்து எவ்வளோன்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? அந்த பவர் அடாப்டர் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா உள்ளே இருக்க எல்லா ஹார்ட்வேர்ஸும் வந்து கம்மியாக தான் எடுக்கும்னு இந்த அர்த்தம். ஸோ அண்டர் கிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு க்ளூ. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த லேப்டாப் வந்து இது ஒரு நல்ல டீல் ஆக்சுவலி. இந்த ஆல் டீட்டெயில்ஸே திரும்பி வரேன் நான். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் நம்பர் இருக்கு இல்லையா, G155515, இதை வந்து நீங்கள் நெட்டில் சும்மா ட்ரை பண்ணிவிட்டு இதில் இருக்க எக்ஸாக்ட் மாடலாக இல்லை எது ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு சொல்லுங்கள். இது எதுக்கு நான் நெட்டில் பார்க்க சொல்கிறேன்னா, இப்போது ஒவ்வொரு யூசர்ஸும் ஒன்று மாதிரி. சில யூசர்ஸ்க்கு வந்து த்ராட்டில் ஆகாமல் இருந்தால் சரி, ஆனால் டெம்பரேச்சர் ஓரளவுக்கு ஹாட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் மடியில் வைக்க மாட்டேன், நான் வந்து கூலிங் பேட் சம்திங் வச்சுருக்கேன்னா அவங்களுக்கு ஓகே. சில பேர் வந்து நான் வீடியோ எடிட்டிங் பண்ணுவேன், ஆனால் ஹீட் பெருசாக ஆகக்கூடாதுன்னு அதை முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, அதே விஷயந்தான். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா அதெல்லாம் பார்த்து கம்பேர் பண்ணுங்கள், என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது அது எல்லாமே பாருங்கள். ஸோ இது ஒன்றா. அடுத்து இந்த 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 ஆசூஸ் டஃப் சீரிஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இது ஓடிக்கிட்டே இருக்கும் ஃபுல்லாக. இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இருக்குது இந்த கலெக்ஷனை. ஏன் சொல்கிறேன்னா, இது பார்த்திங்கன்னா i5 10th ஜென்ரேஷனு ப்ளஸ் இது வந்து 1650. இந்த லேப்டாப் வந்து யார் வாங்கலாம் அப்படின்னா, இப்போது எனக்கு வந்து 50,000 மேலே போட முடியாது, ஆனால் எனக்கு லைட் கேமிங்கு ப்ளஸ் வீடியோ எடிட்டிங் பண்ணணும், ஆனால் 50,000 மேலே பண்ண முடியாதுன்னா அவங்க இந்த ட்ரை பண்ணலாம். பட் இதில் என்னென்னா, இந்த 1650 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃப்யூச்சர் ப்ரூஃபான்னு கேட்டிங்கன்னா எந்த லேப்டாப்புமே ஃப்யூச்சர் ப்ரூஃப் கிடையாது. ஆனால் இது வந்து எப்படின்னா, இந்த ஜிபி ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. ப்ராசஸர் கூட 10th ஜென்ரேஷன், இப்போ 12th வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? எந்த கிராஃபிக்கல் இன்டென்சிவ் ப்ரோக்ராம்ஸாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு வந்து ஜிபியூ தான் ஃபஸ்ட்டு வரும், தென் ப்ராசஸர் வரும். ஸோ இந்த ஜிபியூ பார்த்திங்கன்னா இப்போ ஓகே. கேமிங் பொறுத்த வரைக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இப்போ RTX 3050 தான் மினிமம் ரெக்குயர்மெண்ட்டுங்கிற மாதிரி ஆகிடுச்சு இப்போது. ஸோ இது மேபி இன்னொரு 1 or 2 years மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம், அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. பட் பட்ஜெட்டில் இருக்கவங்களுக்கு இது பண்ணலாம். இன்னொரு விஷயம்னா, இந்த ரேம் மெமரி பார்த்திங்களா 8GB இருக்குது. நீங்கள் பட்ஜெட்டில் 50,000 to 70,000 வாங்குகிற எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரேம் 8GB தான் இருக்கும். நீங்கள் வாங்கும்போது அந்த ஸ்பெக்கை பார்த்து வாங்குங்க. ரேம் வந்து எந்த அளவுக்கு அப்கிரேட் பண்ணலான்னு ஒன்று இருக்கும், அதே மாதிரி டியூவல் சேனலாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இருக்கிற ரேமையே ஏற்கனவே இருக்கிற ரேமை என்ன ஸ்பெக்குன்னு பார்த்தா அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அது ஏன்னா ரேம் வந்து ஒரே ஸ்பீடு ஒரே மேக்காக இருந்ததுன்னா டியூவல் சேனல் ஒர்க் ஆகும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டஃப் வந்து ரொம்ப நாளாக சுற்றிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த ஏசர் ஆஸ்பயர் ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே 1650. இந்த 50,000 ரேஞ்சிலலாம் இந்த 1650 சுற்றிட்டுருக்கோம். அதில் i5 10th ஜென்ரேஷன் இருந்துச்சு இல்லையா, ஆசஸ் டஃப். ஏசரில் பார்த்தீங்கன்னா இது வந்து Ryzen 5500 லோயர் மிட்ரேஞ்ச் ப்ராசஸர், ஆனால் ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. இது நார்மல் கேமிங்க்கு யூஸ் ஆகும், நார்மல் வீடியோ எடிட்டிங்க்கு இந்த லேப்டாப் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னென்னா, இந்த லேப்டாப்பில் ஜென்ரலாக வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எஸ்எஸ்டிலாம் பார்த்தீங்கன்னா 512GB விட்ருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் 512GB எனக்கு பத்தாதுன்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸு, இந்த சீரியல் நம்பர் அப்போ நான் சொன்ன பாருங்கள், அது மாதிரி இந்த சீரியல் நம்பர்லாம் பார்த்து நெட்டில் கம்பேர் பண்ணி வாங்குங்க. ஓகேங்களா? டெல்லு வந்து ஜென்ரலாக எப்படின்னா
அவங்ககிட்ட ஏலியன் வேறு இருந்துச்சு. ஸோ கேமிங்னு வரும்போது இல்லை வீடியோ எடிட்டிங் வரும்போது கேமர்ஸும் சரி வீடியோ எடிட்டர்ஸும் சரி ஆல்மோஸ்ட் சேம் லேப்டாப்ஸ் தான் வாங்குவாங்க அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும். சில பேர் மட்டும் எனக்கு டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு வாங்குவாங்க. ஸோ டெல் பொறுத்த வரைக்கும் அசூஸ் லெனோவில் கம்பேர் பண்ணும்போது டெல் ஒரு தேர்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. இந்த விவோ புக்கு இதுவும் ரொம்ப நாளாக சுற்றிட்டுருக்கு. இதில் வந்து இது 2022 மாடல்னு போட்டிருக்காங்க. இன்டெல் லேட்டஸ்ட் 12th ஜென்ரேஷன் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து ஓலெட் பேனல்னு போட்டிருக்காங்க. ஸோ வீடியோ எடிட்டர்ஸ் மைட் பி இதை கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா ஜிபியூ வெரி இம்பார்ட்டண்ட்டு. இதில் என்னென்னா இந்த ஆல் டீட்டெயில்ஸ் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா தின் அண்ட் லைட் லேப்டாப்புன்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்துச்சுனாவே ப்ராசர் நல்லாயிருக்கும். ஆனால் கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் எக்ஸி கிராஃபிக்ஸ்னு சொல்லியிருப்பானுங்க. ஆனால் இங்கே உள்ளே போய் பாருங்களேன், ஓலெட்னு சொல்லியிருப்பான். ஸோ இந்த இன்டெலோட இன்டகிரேட்டட் எப்படி இருக்குன்னு சொல்லவும் முடியாது. ஸோ இது யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு கண்டுபிடிக்கணும்னா நிஜமாமே இந்த சீரீஸ் என்னன்னு பார்த்துட்டு இதுக்கு சிமிலராக நெட்டில் இருந்துச்சுன்னா இந்த இன்டெல் இன்டகிரேட்டடோட i5 லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து கம்பேர் பண்ணி வாங்குங்க. இப்போ ப்ராசர் நல்லா இருக்குது, ஆனால் இதில் ஜிபியூவில் கையை வச்சிட்டான். இதே மாதிரி ஒரு இன்னொரு விவோ புக்கு ஓலெடோட லாஸ்ட் இயர் மாடல் ஒன்று சுற்றிட்டுருக்கு. அதில் 1650 இருக்குது. 1650 இருந்தாவது நீங்கள் அட்லீஸ்ட் பேசிக் கேமிங்கும் பேசிக் எடிட்டிங் பண்ணலாம். பட் இதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரி கன்சிடரேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து 60,000 to 70,000 ரேஞ்சில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 75,000 and above இந்த 1 lakh ரேஞ்சிலலாம் இருக்கும். இந்த ஆசூஸில் பார்த்தீங்கன்னா டஃப் சீரிஸ் எப்போவுமே வந்து ஒரு 90,000 அந்த பிலோவில் சுற்றிட்டுருக்கோம். 1 lakh மேலே போனீங்கன்னா ROG சீரிஸ் வரும். இதுலேயும் என்ன நடக்கும்னா லாஸ்ட் இயர் அதாவது 2 ஜென்ரேஷன் முன்னாடி இந்த ROG சீரிஸை இப்போ 75,000 விற்பாங்க. அதே RTX 3050 விற்பாங்க. ஸோ அதுதான் இது. தியரிட்டிக்கலி ஆக்சுவலி என்னென்னா ROG வந்து டஃப் சீரிஸோட பெட்டரு, ஓகேங்களா. ஆனால் அவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது 4800X வந்து 2 ஜென்ரேஷன் ஆச்சு. இப்போ 6000 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க டெக்னிக்கலி தே செல்லிங் இட் ஃபார் 75,990. ஸோ நான் இது ஒரு நல்ல டீலாக இருக்கலாம் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பவர் சப்ளைலேருந்து 200 வாட்ஸு. ஸோ கண்டிப்பாக இந்த பாருங்க இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, பவர் சப்ளை 200 வாட்ஸ் இருக்குது. ஸோ இதில் கூலிங்லாம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ரேம் வந்து 8GB தான். ஸோ இன்னொரு 8GB ஸ்டிக் போட்டிங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா 2 ஜென்ரேஷன் பழைய ப்ராசராக இருந்தாலும் யாருமே வந்து டு த கோர் வந்து யூஸ் பண்ண போதில்லை மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கலாம். ஏன்னா இப்போ இருக்க கேம்ஸ் இப்போ நான் வச்சுருக்க டெஸ்க்டாப் பார்த்தீங்கன்னா 3000 Ryzen 5 3600 வந்து இன்றைக்கும் நல்லா தான் இருக்குது. ஜிபியூ மட்டும் 1650 சூப்பர்லேருந்து RTX 3050 பண்ணிட்டேன், இன்றைக்கும் டீசெண்டாக இருக்குது. இந்த 4800H வந்து Ryzen 7 மாடல். இது நம்பர் ஆஃப் கோர்ஸு நம்பர் ஆஃப் த்ரெட்ஸு இதையும் பார்த்துக்கோங்க. 6 கோர் 12 த்ரெட் இருக்கும். சிலது வந்து 8 கோர் இருக்கும், 8 கோர் 16 த்ரெட் இருக்கும். அப்படியே மாட்டி ஒரு கோருக்கு 2 இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே மல்டிப்ளை பண்ணுற மாதிரி 2 8 16. அதேமாதிரி 6 கோர் 12 த்ரெட் 2 6 12 அந்த மாதிரி. பட்டு இது ஒரு ஆர்கிடெக்சர் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த ரைசன் இப்போ Ryzen 7 4800H இருக்குன்னா இது நீங்கள் நெட்டில் போடுங்க. இதுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பேராமீட்டர்ஸ், நம்பர் ஆஃப் கோர்ஸ், நம்பர் ஆஃப் த்ரெட்ஸு இது வரும். இப்போ நீங்கள் ஒரு இன்டெல் ப்ராசர் வர்சஸ் இப்படி போட்டிங்கன்னா நீங்கள் அது டைரெக்டாக காட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நெட்டில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இருக்குது. ஸோ இந்த மாடல் ஏன் நல்ல மாடலாக இருக்குன்னு வரேன்னா ROG சீரிஸ் எப்போவுமே கூலிங்கும் நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இதை கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பாருங்கள் 75,990 சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சொல்கிறேன். இப்போது ஆப்பிள் பாருங்கள், மேக்புக் ஏர். ஸோ ஆப்பிள் நான் யாரை சொல்லுவேன்னா இந்த மாடல் இப்போ இதெல்லாம் வந்து 1 lakh சுற்றுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வீடியோ எடிட்டிங் மட்டும்தான் பண்ணுவீங்க, இல்லை நீங்கள் ஒரு ஐடி கோடிங் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா நான் கிராஃபிக்கல் இன்டென்சிவ் ஒர்க்ஸ் வந்து கேமிங்கோ இல்லைனா வேறு கேட் டிசைனரோ இல்லை கோர் இன்ஜினியரிங்னாலும் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஆப்பிள் கன்சிடர் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இது நான் வந்து ஜென்ரலாக சொல்கிறேன். இது M1 இருந்தாலும் சரி, M2 இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி.
அப்புறம் இந்த 1 lakh பார்த்தீங்கன்னா ஏசர் ப்ரெடேட்டர் சுற்றிட்டுருக்கோம். ஸோ ஆசூஸ்க்கும் ஆர்ஓஜிக்கும் இதுக்கும் என்னென்னா சம்டைம்ஸ் 1 lakhக்கு ஏசரில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கோர் i7 10th ஜென்ரேஷன் போட்டுட்டு 3060 தருவாங்க. இந்த பேலன்ஸ் எப்போவுமே ஒரு மேட்ரு இருக்குது. ஒன்று ஜிபியை கம்மி பண்ணுவாங்க, சிபியை மேலே தூக்குவாங்க, இல்லை டிஸ்பிளே வந்து ஆவரேஜாக வச்சுட்டு இல்லை நார்மலாக வச்சுட்டு மீதி ரெண்டையும் நல்லா கொடுப்பாங்க. இந்த காம்பினேஷன்ஸு ப்ளஸ் கூலிங்கு மற்ற நம்பர் ஆஃப் போர்ட்ஸ் இதெல்லாம் தான் நீங்கள் ஒரு லேப்டாப்பில் செக் பண்ணணும். ஸோ இந்த ஏசர் ப்ரெடேட்டர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா RTX 3060 144 ஹெர்ட்ஸோட சுற்றிட்டு இருக்கோம் இந்த மாதிரி இதெல்லாமே. ஸோ நீங்கள் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆல் டீட்டெயில்ஸ் போயிட்டு ஸ்பெசிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா octa-core i7 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது 10th ஜென்ரேஷன் இருக்குது. எக்ஸாக்டாக ப்ராசஸர் வேரியண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இதை நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா இப்போ ஜென்ரலாக வந்து i5லேயே லோயர் ரேஞ்ச் இருக்குது, லோயர் மிட் ரேஞ்ச் இருக்குது, மிட் ரேஞ்ச் இருக்குது, அப்புறம் ஹை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் i5 இருக்குங்கிறக்கா எல்லா i5 நல்ல ப்ராசஸர்னு சொல்லாமல் எல்லா i7 நல்ல ப்ராசஸர்னு சொல்ல எல்லா i9ம் சரி Ryzen 9 எல்லாமே சொல்ல முடியாது. ஸோ இது எல்லாமே ஒரு காம்ப்ரமைஸ் தானே வச்சுக்கோங்களேன். ஒரு இதில் 10 Gen இருந்தால் ஒரு RTX 3060 இருக்கும், இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா RTX 3050 தான் இருக்கும், ஆனால் 12 Gen இருக்கலாம். இல்லை வந்து 6000 சீரீஸ் இப்போ லேட்டஸ்ட் AMD 6000 சீரீஸ் வந்துருக்கு, அது இருக்கலாம், ஆனால் RTX 3050 தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஜென்ரலாக நான் வந்து லேப்டாப்ஸ்னு போட்டு ஃபுல்லாக சொல்லிகிட்ருக்கேன், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ஹை ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஒரு பாயிண்ட்டா. இப்போ நான் வந்து இதே ஃபில்டரில் போய்ட்டு ஷார்ட்டில் ஹை டு லோன் கொடுக்குறேன். மேக்ஸிமம் என்ன லேப்டாப் இருக்குதுன்னு பார்ப்போம். 4,35,000க்கு சைஃபரஸ் இருக்குது. இந்த சைஃபரஸ் தான் இருக்கிறதுலையே காஸ்ட்லியஸ்ட் லேப்டாப் ஆரோஜியில். இதை வந்து யாரோட கம்பேர் பண்ணுவாங்கன்னா, இப்போ சில பேர்லாம் ஆப்பிளோட கம்பேர் பண்ணுவாங்க, ஆப்பிளோட லேட்டஸ்ட் M2 ஆர் எனிதிங்கோட கம்பேர் பண்ணுவாங்க. இதில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, Ryzen 9 octa-core 6900 HX, இது வந்து லேட்டஸ்ட்டு 6000 சீரீஸ், ஓகேங்களா. ப்ளஸ் இதில் RTX 3090 இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 4,35,990 இல்லைங்களா. இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது யார் வாங்குவாங்கிறது செகண்டரி. பட் இவ்வளோ இதில் கண்டிப்பாக கூலிங்கும் நல்லா இருக்கும், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஆசூஸ் பொறுத்த வரைக்கும் டஃப்பில் ஆரம்பித்து தென் அதுக்கப்புறம் ஆரோஜி வரும், ஆரோஜிக்கு அப்புறம் ஆரோஜிலே சைஃப்ரஸ் வரும். சைஃப்ரஸ் தான் இருக்குல்ல ஹையஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ 4 lakhs இருக்குது, 3,91,000 இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா 16 GB வருது பாருங்கள் MSIயில். MSIயும் பார்த்தீங்கன்னா அதுவும் தாய்வான் கம்பெனி தான். ஆசூஸ்க்கு ஈக்குவலண்ட்டு இங்கே சர்வீஸ் இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். மெட்ரோ சிட்டிஸ்லலாம் இருக்குது பேசிக்காக. ஆனால் ஆசூஸ் மாதிரி எல்லா நல்ல சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் மெட்ரோ சிட்டிஸில் இருக்கீங்க, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கீங்கன்னா MSI வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ MSI இன்னொன்று வேணால் ஆசூஸோட அண்டர் கட் பண்ணுவாங்க சில நேரம். MSI ஒரு விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, சில நேரம் அவங்களோட பட்ஜெட் மாடல்ஸ்லேயே 3050 தருவாங்க, அரௌண்ட் ஒரு 50,000 to 60,000லேயே தருவாங்க. ஆனால் கீழே நீங்கள் செட்டிங்ஸில் போய் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பவர் அடாப்டர் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து 3050க்கு வந்து மேக்ஸிமம் பவர் வந்து 40 watts அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஒரு எனக்கு தெரிஞ்ச லேப்டாப்பில் வந்து 3050 பார்த்தீங்கன்னா 90 watts வரைக்கும் சப்போர்ட் ஆகும். டெஸ்க்டாப் RTX 3050 வந்து 130 watts வரைக்கும் சப்போர்ட் ஆகும். ஸோ இந்த 90 watts இருந்தால் தான் உங்களுக்கு ஃபுல் பொட்டென்ஷியல் கிடைக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ரேட் ரீசன்ஸ்னால, அதாவது மார்க்கெட்டிங் பட்ஜெட் ரீசன்ஸ்னால 3050 வந்து டம்மி பண்ணுவாங்க. இதே மாதிரி ப்ராசஸர் எல்லாத்துலேயுமே TDPD வந்து டம்மி பண்ணுவாங்க. ஸோ வந்து அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. MSIயில் இது பண்ணுவாங்க, பட் ஆனால் MSIயில் எல்லா மாடலையும் பண்ணுறதில்ல. ஹையர் மாடல்ஸில் ஆல்மோஸ்ட் ஆன் பார் வித் இது அசூஸு. ஸோ இது ஒரு விஷயம். ஸோ நீங்கள் 2 lakhs அண்ட் above 4 lakhsலாம் சுற்றிட்டே இருந்தீங்கன்னா, 4 lakhsலாம் பார்த்தீங்கன்னா RTX 3080, RTX 3090, 3080 Ti, Ryzen 9, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இருக்கிற i9 இங்கே பாருங்கள், ஆசக்ஸ் Strix Scar 15 2022. இதில் பாருங்கள் 32 GB ரேமு, தென் 3080 Ti
240 ஹெர்ட்ஸு 240 ஹெர்ட்ஸ்னால் பார்த்துக்கோங்க எவ்வளோ ரெஃப்ரெஷ் ரேட்டு, கேமிங்லாம் செம்மையாக இருக்கும். ப்ளஸ் இதுக்கு வந்து இது கூட என்ன சுற்றிட்டு இருக்கு பாருங்கள், i9 12th ஜென்ரேஷன் சுற்றிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் வரும். இப்போ பட்ஜெட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பட்ஜெட் யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போது பேசிக்காகவே ஏன் எல்லாருமே, அதாவது பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட், இது வந்து கோடிங்காக இருந்தாலும் சரி, கேட் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை கோடிங் ஹெவி ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் கேமிங் நோக்கி போகிறாங்கன்னா, கேமிங்கில் தான் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் ப்ளஸ் கூலிங் கிடைக்கும். நீங்கள் கீழே வர இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபில்டரில் போய்ட்டு பிலோ 40,000 to 50,000 போனீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த லோயர் மிட்ரேஞ்ச் சிபியூ சொன்னது பார்த்தீங்களா, 5500U 5600H முதல்ல அப்போ பார்த்தீங்கல்ல, அதெல்லாம் வந்து மிட்ரேஞ்ச் ப்ராசஸர், இல்லை 5800H அதுக்கு மேலெலாம் போகும். 5500U Ryzen 5ன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது லோயர் மிட்ரேஞ்சு அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா, நார்மல் யூசேஜ் பண்ணுறவங்களுக்கு, ப்ரௌசிங்கோ இல்லைன்னா கோடிங்கோ லைட் கோடிங் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, நான் கிராஃபிக்கல் இன்டென்சிவ். ஸோ இந்த நீங்கள் பிலோ 50 போனீங்கன்னாவே இந்த 1650 கிராஃபிக் கார்டு சுற்றிட்டு இருக்கோம், அதெல்லாம் வராது. ஒரு 40,000 to 50,000 போங்களேன், இந்த விவோ புக்கெலாம் வரும், இந்த ஓலெட்லாம் வரும், இதெல்லாம் வரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குது, ஜிபியூ இருக்காது, இன்டெகிரேட்டட் தான் இருக்கும் எனக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் சுற்றிட்டுருக்கோம். ஸோ எனக்கு டிஸ்பிளே நல்லா இருக்கணும், லைட்டாக கோடிங் பண்ணுவேன், நார்மல் யூசேஜ் ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி போவாங்க. பார்த்திங்கன்னா இதில் ஏஎம்டி ரேடியன் ஜிபியூ தான் இருக்குது இந்த விவோ புக். இதில் இல்லை இன்னொரு விஷயம் கன்சிடர் பண்ணிக்கணும், நீங்கள் 50,000 கீழே போக போக உங்களோட கூலிங் சொல்யூஷன்ஸும் வந்து ஸ்லிம்முங்கிற பேரில் ஒரு கான்செப்டில் பண்ணுவாங்க, இது லேப்டாப் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான கூலிங் தான் இருக்கும் இதில். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறது அக்கார்டிங்லேயே யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதிலே பாருங்கள், ஆசஸ் கோர் i5 11th ஜென்னுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா 11th ஜென்னு, அதே மாதிரி ஸ்லிம்முன்னு சொல்லியிருப்பாங்க, அதாவது விவோ புக்கு சிம்பிளாக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இதில் 16GB ரேம் இருக்கும். ஸோ நீங்கள் தான் உட்காந்து தேடணும். ஆனால் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஐரிஸ் எக்ஸி தான் இருக்குது. அட் த சேம் டைம் 11th ஜென்ரேஷன் இன்னும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த 11th ஜென்ரேஷனில் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே போனீங்கன்னா 1135G7 இந்த ப்ராசஸர் வேரியண்ட் இருக்குது. இந்த ப்ராசஸர் வேரியண்ட் நெட்டில் போட்டு அடித்து பாருங்கள், யூ வில் கெட் அன் ஐடியா இந்த ப்ராசஸர் எவ்வளோ இந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கீழே போக போக இந்த மாதிரி லேப்டாப்ஸ்லாம் சுற்றிட்டுருக்கோம். ஸோ இது ஒரு ஐடியான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஃபில்டர் போய்ட்டு 20,000 to 40,000 போங்களேன், இந்த i3 Ryzen 3 இதெல்லாம் வந்து உட்காரும். ஸோ இதெல்லாமே தான். ஸோ இது சில பேர்லாம் எம்எஸ்ஐலலாம் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா 5500U வந்து உங்களுக்கு 40,000 தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 5500U வந்து பெட்டர் தேன் தி i3 ஆர் Ryzen 3ன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி வச்சுக்கலாம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல் டீட்டெயில்ஸ் போங்க, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் போங்க, 65 வாட் பவர் அடாப்டர்னு வச்சுக்கோங்களேன், அது பவர் அடாப்டர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா அந்த டிடிபியும் நல்ல ஃபேக்டராக இருக்கலாம். 5500 யூவோட மேக்ஸிமம் டிடிபி வந்து கம்மியாக இருக்குன்னு சான்ஸ் இருக்குது. அதாவது கம்மின்னா எப்படி சொல்கிறேன்னா, மேபி அதோட டிடிபி அதிகமாக இருக்கலாம், இவங்க வந்து எம்எஸ்ஐயில் கம்மி பண்ணதுக்குன்னு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த பட்ஜெட்டுக்காக ஏன்னா இப்போ நீங்கள் அந்த ப்ராசர் நீங்கள் அட் த மோஸ்ட் ஃபுல் ஃபோர்ஸில் ரன் பண்ண வைக்கலாம், ஆனால் அந்தளவுக்கு ஹீட் ஆகும், அந்தளவுக்கு நீங்கள் கூலிங் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் சில இஷ்யூஸ்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இஷ்யூன்னு சொல்ல மாட்டேன், பட்ஜெட்டுக்கு கேட்ட இது இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இதிலலாம் பாருங்கள், ஆஸ்பயர் Ryzen 5 குவாட் கோர் வரும். ஸோ நீங்கள் 40 கீழே போகும்போது குவாட் கோர்லாம் வரும். அப்போ நம்ம அந்த மிட்ரேஞ்சில் பார்த்தோம்ல 50 and above மோஸ்ட் ஆஃப் த லேப்டாப்பில் 6 கோர் 12 த்ரெட்டு இதெல்லாம் பார்ப்பீங்க. ஸோ இதில் இப்போ நீங்கள் வந்து குவாட் கோர் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா Ryzen 5 வரும், 3500Uன்னு வரும். பட் இதில் பார்த்தீங்கன்னா i3 Ryzen 3 வரும் இல்லையா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த குவாட் கோர் 3500U வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த Ryzen 5 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பெருசாக அதை Ryzen 5ஓட பர்ஃபார்மன்ஸ் இருக்குமான்னு கேட்டால் சொல்ல முடியாது.
நான் சொல்கிறது மேஜரான Ryzen 5 ப்ராசஸஸோட பர்ஃபார்மன்ஸு. ஸோ இந்த மாதிரி தான் வரும் மோஸ்ட்லி. ஸோ இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அண்ட் நிறைய பேர் கேட்பாங்க இன்ஃபினிக்ஸ்லாம் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபினிக்ஸ் ஜென்ரலாக சொல்கிறேன், ஒரு லேப்டாப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் பிரச்சனையே இல்லை அப்படின்னா லேப்டாப்புக்காக பேர் போன கம்பெனிஸோட ப்ராடக்ட்ஸ் மட்டும் வாங்க. இன்ஃபினிக்ஸ் நான் வந்து இட்ஸ் அ சைனீஸ் கம்பெனி தான். பட் ஆனால் இன்ஃபினிக்ஸ் வந்து சைனீஸுங்கிறதுக்காக நான் சொல்ல, லெனோவும் சைனீஸ் கம்பெனி தான். பட் ஆனால் லெனோவுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஏன்னா அவங்களாம் வந்து லேப்டாப்ஸ்க்கே பேர் போனவங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் லெனோ அது மாதிரி. ஸோ இன்ஃபினிக்ஸ்லாம் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அல்ட்ரா பட்ஜெட்டில் இருக்கீங்கன்னா மட்டும் இன்ஃபினிக்ஸ் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் ஃபீட்பேக்ஸ் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கு அண்ட் அசூஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அசூஸ் தான் இப்போ அதிகமாக, அசூஸோட நேம் தான் அதிகமாக கேட்குது. பட் இதே ஃபோன் அப்படின்னு வந்ததுன்னா நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 9C ரொம்ப பேர் எதிர்பார்க்குறீங்க. பட் அதை பற்றி ஒரு சின்ன கடுகளவு கூட இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. ஓகே, அதே மாதிரி இந்த தடவை ஃப்ளிப்கார்ட் டீல்ஸ் நல்லா ஃபன்னாக போய்கிட்டு இருக்கு. அமேசான் டீல்ஸ் வந்து ஓரளவுக்கு கன்சிஸ்டண்டாக இருக்குது. என்னதான் உங்ககிட்ட டீல்ஸ் ரொம்ப அட்ராக்டிவாக நிறைய இல்லைனாலும் ஏமாற்றம் கம்மியாக இருக்குது அமேசான் சைடில். பட் ஃப்ளிப்கார்ட் சைடில் நல்லா நூதன திருட்டு சூப்பராக பண்ணுறாங்க. சரி, ஓகே, இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா தெரியும் சிவபரணி. ஸோ வாங்குறதா இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை இன்னும் பட்டுச்சுன்னா மட்டும் வாங்கக்கே. அதுக்கு தான் டீல்ஸ் இருக்கு, பார்க்கலாம். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா.